பணிவான வணக்கங்கள். இன்றைய இளைஞர்களின் வாழ்க்கை பூந்தோட்டமா போராட்டமா என்ற தலைப்பை தந்த மதிப்பிற்குரிய நம்முடைய கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர் மற்றும் இந்த செலன்சா 2026 சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்து இப்பட்டிமன்றத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நம்முடைய நடுவர் முனைவர் திருமதி சங்கீதா பழனி அவர்களையும் வணங்கி, இன்றைய இளைஞர்கள் வாழ்க்கை பூந்தோட்டமே என்ற தலைப்பிற்கு நான் உறுதியான ஆதரவை அளிக்கிறேன். பூந்தோட்டம் என்றால் என்ன? அது வெறும் மலர்களின் கூட்டம் அல்ல, அது பல் வகைமையின் அழகு, அது வளர்ச்சியின் சின்னம், அது பராமரிப்பின் பலன், அது நம்பிக்கையின் வாசனை. இன்றைய இளைஞர்களின் வாழ்க்கையும் அப்படித்தான். பல வண்ண மலர்கள் மலர்ந்து தேன்மொழி பறவைகள் பாடி இனிய காற்று வீசும் இடமே பூந்தோட்டம். அது போலவே இன்றைய இளைஞர்களின் வாழ்க்கையும் வாய்ப்புகளின் பூங்காடாக மலர்ந்து நிற்கிறது. தொழில்நுட்பம், கல்வி, படைப்பாற்றல், உலகளாவிய வாய்ப்புகள், இவைகள் அனைத்தும் இன்றைய இளைஞர்களுக்கு கொட்டி கிடைக்கின்றன. இது பூந்தோட்டம் இல்லையா? கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இன்றைய இளைஞர்கள் தகவலை மட்டும் கற்றுக்கொள்ளவில்லை, அதை திறனாக மாற்றுகிறார்கள், உலகளாவிய திறனாக மாற்றுகிறார்கள். இன்றைய இளைஞர்கள் சாதனையாளர்கள். இந்தியா உலகின் மிக அதிக இளைஞர்கள் கொண்ட நாடுகளில் ஒன்று. உலகில் டாப் 3 ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம்களில் ஒன்று. 1,00,000க்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப்புகள் பதிவு செய்யப்பட்ட நாடாக இன்று இந்தியா திகழ்ந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய கல்லூரியிலும் யுவா கிளப் ஸ்டார்ட் அப் என்று இளைஞர்கள் தொழில் துவங்குவதற்கு தேவையான எல்லா ஆலோசனைகளையும் நல்ல முறையிலே தந்து இளைஞர்களை தொழில் முனைவோராக சிறப்பாக வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள். இதிலே என்னுடைய அணியிலும் பங்கேற்கிற 2 இளைஞர்களும் தொழில் முனைவர்களாக ஒரு ஸ்டார்ட் அப்போட ஃபவுண்டர்களாக இருக்கிறார்கள் என்று உங்களிடத்திலே அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நான் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன். உலகில் ஐடி துறையிலும் இந்த இளைஞர்கள் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். உங்களுடைய ஆசிரியர்கள் ஒரு நல்ல செய்தியை சொல்லும் போது நீங்க எல்லாம் ஒரு நல்ல கை தட்டினா தானே நல்லா இருக்கும். உங்ககிட்ட கேட்கறதும் பொதுத்தட்டோ வைரத்தட்டோ வெள்ளித்தட்டோ இல்லை, வெறும் கை தட்டு தானே. யூனிகார்ன் ஸ்டார்ட் அப்ஸ் எண்ணிக்கையில் இந்தியா உலகம் முன்னணியில் இருக்கிறது. நடுவர் அவர்களே, தொழில்நுட்பம் ஒரு பொற்கால வாசல் இன்றைய இளைஞர்களுக்கு. நம் முன்னோர்கள் வேலை தேடி ஊர் ஊராக அலைந்தனர். நம்ம எல்லாம் 80லயும் 90லயும் பாத்தீங்கன்னா வேலை தேடி நம்ம ஊர் ஊரா அலைஞ்சோம். ஆனா இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுடைய சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா அவங்க உட்கார்ந்த இடத்திலே உட்கார்ந்து கொண்டு உலகில் இருக்கும் எந்த மூலையிலும் அவர்களால் வேலை பார்ப்பதற்கு தேவையான தொழில்நுட்பம் அவர்களுக்கு கையிலேயே இருக்கிறது. அவர்கள் ஃப்ரீலான்சிங், ஸ்டார்ட் அப், யூடியூப், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இவை அனைத்தையும் ஒரு தொலைபேசியின் மூலியமே சாத்தியமாக்கின்றனர். IIT, IIM போன்ற பட்டதாரிகள் மட்டுமல்லாமல் ஒரு சாதாரண கிராமத்து இளைஞனாலும் இந்த கோடிகளில் இன்று சம்பாதிக்க முடிகிறது. நடுவர் அவர்களே, நான் இங்கதான் இருக்கேன். இன்றைய இளைஞர்களை மலர்களை போல பேணி பாதுகாக்கும் எங்க கல்லூரியை இன்னைக்கு எடுத்துக்கலாமே. இவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்களும் நானும் படிச்ச மாதிரி கிடையாது. இன்னைக்கு இவங்களுக்கெல்லாம் ஃப்ளெக்ஸி லேர்னிங்னு ஒரு பேட்டர்ன் இருக்கு. அது என்னன்னா அவங்களுக்கு எப்போ கிளாஸ் வேணுமோ, அவங்களுக்கு எந்த டீச்சரை பிடிக்குமோ, எந்த நாள்ல வேணுமோ அவங்களே அவங்க டைம் டேபிளை ஃப்ரேம் பண்ணிக்க முடியும். இதுல இவங்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு டைம் டேபிள் வேற. எவ்வளவு வசதி பாத்தீங்களா? இது புதுசா இவங்களுக்கு பாடம் நடத்துறதுக்கு யுக்தி எல்லாம் யோசிச்சு நடத்த சொல்றாங்க. இன்னொரு சிஸ்டம் இருக்கு, அது கேட்டீங்கன்னா ஃபிளிப்டு கிளாஸ் ரூமா. சரி, இது என்னப்பா புதுசா இருக்குன்னு கேட்டா, நீங்க நாளைக்கு என்ன பாடம் நடத்துறீங்களோ அது இன்னைக்கே அவங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல இல்ல அவங்களோட LMSல போட்டீங்கன்னா அவன் முன்னாடியே படிச்சுட்டு வந்து கிளாஸ்ல நீங்க டிஸ்கஷன் நடத்தலான்ற அளவுக்கு. அதாவது ஒரு காலத்துல எல்லாம் நம்ம போய் ஒண்ணும் தெரியாம உட்கார்ந்துருப்போம், வாத்தியார் நம்மள கேள்வி கேட்பாங்க. இப்போ அப்படி கிடையாது. இப்போ நம்ம தான் ஒண்ணும் தெரியாம போய் நிக்கிறோம், பையன் 1000 கேள்வி கேட்கறான், தலையை சுத்துது. ஏன்னா நமக்கு முன்னாடி அவன் படிச்சுட்டு வந்து உட்காந்துடுறான். இன்னைக்கு ஏஐ டெக்னாலஜி
அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. ஆம் நடுவர் அவர்களே, அது மட்டுமல்ல, இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க வந்து விளையாடிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு நீங்க விளையாட்டு மையமா வச்சு நீங்க பாடம் சொல்லி கொடுங்க. கேமிஃபைட் லேர்னிங் என்ற அநேக புதிய புதிய நுட்பங்களை கொடுத்து இந்த இளைஞர்களை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இன்றைய இளைஞர்களுக்கு வாய்ப்பு வசதிகள் அதிகம். கல்வி வாய்ப்புகள் இவர்கள் அனைவருக்கும் திறந்த கதவுலாய் இருக்கிறது. இன்னைக்கு வந்து அவங்க தண்டலத்துல இருக்காங்களோ தாம்பரத்துல இருக்காங்களோ, நீங்க உலகத்துல நீங்க எங்க வேணாலும் இருக்கலாம். ஆனா உலகில் தலை சிறந்த பல்கலைக்கழகங்களோட கோர்சீரா, கான் அகாடமி போன்றவைகள் மூலமாக நீங்கள் பாடங்களை இலவசமாக நீங்கள் பயின்று கொள்ள முடியும். இது 90களில் பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் படிக்கிறோம்னா நீங்க 2 மணி நேரம் பஸ்ஸை பிடிச்ச ஒரு சிஎஸ்சி சென்டருக்கோ ஒரு என்ஐடி சென்டருக்கோ போன நாட்கள் இருக்கு. இன்றைய இவ்வளவு சொல்றீங்கல்ல, மார்க் எல்லாம் இன்னைக்கு எடுக்கிறதுக்கு நிறைய வசதிகள் இருக்கு, இன்னைக்கு நிறைய திட்டங்கள்லாம் இருக்கு. எங்க மாணவர்களுடைய மனசுல ஒண்ணுதான் இருக்கு, மச்சான் 40 மார்க் எடுத்துருவோமா அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. ஆனா உண்மையிலேயே நான் சொல்றேன், எனக்கு 90 95 எடுக்கிற பிள்ளைகளை விட இந்த 40 45 50 எடுக்கிற பிள்ளைகளை ரொம்ப பிடிக்கும். இத்தனை 40 45 ஏன் தெரியுமா? 90 95 எடுக்கிறவன் அந்நிய மண்ணுக்காக உழைக்கிறான், 45 50 எடுக்கிறவன் தானே இந்திய மண்ணுக்காக உழைக்கிறான். மிக சரியாக சொன்னீங்க நடுவர் அவர்களே. இன்றைய பன்னாட்டு வேலை சந்தையில் வெற்றி பெற தேவையான தொழில்நுட்பம் மற்றும் மென் திறன்களை வளர்க்க எல்லா வழிகளிலும் நம் கல்லூரி இன்றைய இளைஞர்களை முன்னேற்றுகிறது. இப்ப பாத்தீங்கன்னா எங்க கல்லூரியில ஓவர்சீஸ் கான்ஃபரன்ஸ் ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாடு, முதல்ல துபாயில நடத்தினாங்க, போன வருஷம் தாய்லாந்துல நடத்தினாங்க, இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஐரோப்பால நடக்க திட்டம் போட்டிருக்காங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் சர்வதேச துறை உறவுகளின் டீன் பல மாணவர்களின் வாழ்க்கை நறுமணம் வீச காரணமா இருக்கிற அவங்களே பாத்தீங்கன்னா இன்னைக்கு எதிர் அணியில இந்த மாணவர்களுடைய இளைஞர்களுடைய வாழ்க்கை போராட்டம் என்ற தலைப்புல வந்து பேச வந்திருக்கிறது ரொம்ப வேடிக்கையா தான் இருக்கு. பல மேலை நாடுகளோட பல்கலைக்கழகங்களுடன் நட்புறவில் MOU சைன் செய்து நம்முடைய மாணாக்கர்களுக்கு ஒரு ஊன்றுகோலா இருக்கிற நம்முடைய எதிரணி தலைவி அவர்களும் இந்த இடத்துல இருக்காங்க. நம்மெல்லாம் காலேஜ் படிக்கும் போது பாத்தீங்கன்னா அண்டை நாட்டெல்லாம் நம்மெல்லாம் மேப்ல தான் பார்த்தோம். ஆனா இன்றைக்கு அவர்களுக்கு பலவிதமான வாய்ப்புகளை தந்து கொண்டிருக்கிறார்கள். சமூக விழிப்புணர்வு புதிய தலைமுறையினருக்கு ஒரு பலமாக இருக்கிறது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, பெண்கள் உரிமை, சமூக நீதி இன்றைய இளைஞர்கள் இன்று தீவிரமாக போராடுகிறார்கள். சோசியல் மீடியா மூலம் குரல் கொடுக்கிறார்கள். கிரேட்டா துன்பர்க் ஹவு டேர் யூ என்று சில வார்த்தைகள் உலக தலைவர்களிடம் கேட்டார். அந்த வார்த்தைகள் இந்த சமூக வலைதளத்தின் மூலமாக உலகம் முழுவதும் பரவியது. இளமையிலேயே உலகளாவிய அங்கீகாரம் பெற்றார்கள், உலகத்தையே மாற்றுகிறார்கள். இன்றைய இளைஞர்களுடைய வாழ்க்கை இது கனவுகளின் தோட்டம், இது பூந்தோட்டம். மகாகவி பாரதியாரின் கனவு இன்றைய இளைஞர்கள் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை என்று இந்த அச்சமில்லை என்ற இந்த நிலைதான் இன்றைய இளைஞர்களின் அடையாளம். அவர்களுக்கு எதை பார்த்தாலும் பயம் அல்ல, யாரை பார்த்தாலும் பயம் அல்ல. ஏன்னா அவங்க கையில எல்லாமே இந்த மொபைல்னால சாதிக்க முடியும்ன்றாங்க. இதுல இவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் இன்றைய AI என்றதான இந்த தொழில்நுட்பம். ஆகவே இளைஞர்களுடைய வாழ்க்கை என்றும் நறுமணம் வீசுகிற பூந்தோட்டமே என்று எங்களுடைய அணி சார்பாக நான் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.